வணக்கம். இன்றைக்கி உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அவங்கள பற்றி பார்க்கலாம். ஏதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டி பற்றி தெரியுதா? என்ன மாதிரியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க? நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்களா, மீட் பண்ணலையா? உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரீடிங்கில். நான் 2 பைல்ஸ் மாதிரி 2 ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன் செலக்ட் பண்ணுறதுக்கு. ரோஸ் பைல் 1, ரோஸ் செலக்ட் பண்ணுறவங்க ரோஸ் பண்ணிக்கலாம். சரி, இது செம்பருத்தி பைல் 2, செம்பருத்தி செலக்ட் பண்ணுறவங்க செம்பருத்தி பண்ணிக்கலாம். ஓகே, பைல் 1, பைல் 2. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் 2 பாயில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். சில பேருக்கு மாறி வரலாம், இல்லை சில பேருக்கு 2 பாயில்ஸ்லையுமே ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு தோணிச்சுன்னா நான் அந்த பாயில் நெக்ஸ்ட் பாயிலும் நான் பார்க்கணும், இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கணும்னு சொல்லி தோணிச்சுன்னா தாராளமாக பார்க்கலாம். உங்களுக்கான ஏதாவது சில மெசேஜஸ் உங்களுக்கு அதில் இருக்கலாம். சரியா, ஸ்டார்டிங் பைல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுடைய பர்சன் பார்த்துருந்தீங்கன்னா மனசில் நினச்சிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பார்க்கல, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இன்னும் மீட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி மனசில் நினச்சிக்கோங்க. இதை எனக்கு என்ன இங்கே விஷயங்கள் எனக்கு தெரியுதோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாயில் 1 ரோஸ் செலக்ட் பண்ணவங்க உங்களுடைய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப். இது ஆல்ரெடி மேலே கார்டு எட்டி பார்த்ததுனால நான் இந்த கார்டை நான் எடுத்துக்கிறேன். சரியா, பாயில் 1 ரோஸ் செலக்ட் பண்ணுவாங்க. உங்கள் பர்சன் ரொம்ப வந்துட்டு ஒரு ஓப்பன் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீ, எது தோணுதோ அது ஓப்பனாக பேசக்கூடிய பர்சன். ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சன், மேல் ஆர் ஃபீமேல். ஃப்ரீடம்ன்றது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பர்சனல் அவங்க லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் சரி. லைஃப் ஸ்டைல்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் எதிர்பார்க்குற பர்சனாக இருப்பாங்க. அவங்க என்னதான் ஒரு நான் வந்துட்டு தனித்தனியாக பிரித்து பேசணும்னு சொல்லி பேசலை. ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு நான் பேசலை. எனக்கு இங்கே தெரிகிறது சொல்லிகிட்ருக்கேன். யாரும் அதை தப்பான விதத்தில் எடுத்துக்காதீங்க. சரி, அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக அவங்க ஏற்படுத்திப்பாங்க. ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜாப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவங்களுடைய ஒர்க் என்ன பண்ணுறாங்களோ, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, ஜாப் எங்கன்னா பண்ணுறாங்களோ, இல்லை ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்களோ, ஃப்ரீலான்ஸர்னு கேட்குது எனக்கு. ஃப்ரீலான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது ஜாப் அவங்க பண்ணுறதா இருக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல். மெடிக்கல் லைனில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம். மெடிக்கலில் அந்த ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு ஆக்டிவாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க முகத்தில் எப்போவுமே அந்த ஒரு கவலைன்றது, ஸ்ட்ரெஸ்ஸுன்றது உங்களால் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக ஹாப்பியாக கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி வாழக்கூடிய பர்சன். மேபி அவங்க பாஸ்ட் சின்ன வயசுலேருந்து அவங்க சில விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வளர வந்துட்டு அவங்கள தன்னைத்தானே வந்துட்டு ஹாப்பியாக வச்சுக்கணும். எப்பவுமே நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஏஜ் இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன். 0404 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6666 சிக்னிஃபிகண்ட், 77770707 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்கள் பர்சன் மேபி பைசீஸ், விர்கோ, கேன்சர், ஃபயர் எலிமெண்ட், அக்வாரிஸாக கூட இருக்கலாம் உங்கள் பர்சன். நான் ஒரு கன்ஃபர்மேஷன், சில மெசேஜ் உங்களுக்கு டீப்பாக ரெசனேட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறாரு. இந்த மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா இது உங்களுக்கான மெசேஜ். நான் சொல்கிறேன், இந்த சிம்பிள்ஸ் சொல்கிறேன், சில விஷயங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரியா, நீங்கள் மெசேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எப்போவுமே வந்துட்டு டே நைட் பார்க்காம உழைக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க.
நைட் டைமில் ரொம்ப லோன்லி ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க அவங்க. ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க. உங்களுடைய பர்சன் ரொம்பவே ஒரு தன்னை ரொம்பவே அழகாக காமிக்கக்கூடிய பர்சன். ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற விஷயங்கள், தனக்கு என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் போகும்போதோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், வாட்சாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணி ரொம்ப அழகாக அவங்க போட்டுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. ரொம்ப லோன்லி ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் எப்படி தன்னோட பர்சன் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அந்த பர்சனும் வந்து ஒரு சில விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பாங்க. தனக்கு வரக்கூடிய பர்சன் வந்து நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய பர்சனாக வரணும் லைஃப்பில். ஒரு லாங் லைஃப் கூட இருக்கிற மாதிரியான பர்சன் வேணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அப்படி பார்த்துக்கணும், என்னோடய பார்ட்னர் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு இமேஜினேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக எல்லோரும் கூட பழகக்கூடிய பர்சனாக தான் இந்த பர்சன் இருப்பாங்க. நிறைய ஸ்டார்ஸ் கவனிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸ்டார்ஸ் அதிகம் லைக் பண்ணுற பர்சனாக, இல்லை ஸ்டார் குவாலிட்டியில் ஏதோ ஒரு ஸ்டார் ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கும் அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில். ஏதோ சம்திங் ரொம்ப ஒரு பிரைட்ஸ் ஃப்யூச்சர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனாக, ரொம்ப பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். இப்போது மேபி அவங்க கொஞ்சம் லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு ஃப்யூச்சர் அவங்களுக்கு இருக்குதுன்ற மாதிரி இங்கே இருக்குது. நிறைய விஷயங்களை மூடி மறைப்பாங்க, தனக்குள்ளேயே மறைப்பாங்க நிறைய விஷயங்களை. ஏதாவது டவுன் ஆனால் கூட எதனா அவங்க கவலை அந்த மாதிரி சில விஷயங்கள் யாருன்னா பண்ணால் கூட அந்த நேரத்துக்கு தான் சட்டுன்னு அவங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும். அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு சிரிக்க வைப்பாங்க. இப்போ தானே இப்படி டவுனாக இருந்தாங்க, சடனாக எப்படி இவங்க இவ்வளோ ஒரு இதுவாக ஆனாங்க, ஹாப்பியாக ஆனாங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி பர்சன், தனக்குள்ளே இருக்க விஷயங்களை வெளிக்காட்டாத ஒரு பர்சன். வா வேறு என்ன மெசேஜஸ் நீங்கள் பர்சன் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். நிறைய காயம், நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கும். மேலே ஒரு ஃபீமேல் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வெளிக்காட்ட மாட்டாங்க. ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுறதா இருக்கும். அவங்க இன்கேஸ் நீங்கள் இந்த பர்சனை மீட் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சன் கிட்ட நீங்கள் நெருங்குறதுக்கும், இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு உங்கள் மனசில் இருக்க சொல்கிற விஷயங்கள், தோன்ற விஷயங்களை நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லை கஷ்டப்பட்டுட்டும் இருப்பீங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு வெளிக்காட்ட மாட்டாங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றத வெளிக்காட்ட மாட்டாங்க. உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்க என்ன மாதிரியான ஒரு இமேஜ் அவங்க மைண்டுக்குள்ளே உங்களை பற்றி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இது பாசிட்டிவாக இல்லையான்றத விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் இந்த சீக்கிரத்தில் வெளியில் காட்ட மாட்டாங்க. அதுதான் இந்த பர்சன் கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவங்க மைண்டில் வந்துட்டு உங்களை பற்றி இருக்கிற விஷயங்களை வந்துட்டு ஈஸியாக வெளிக்காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக இது வந்துட்டு மியூச்சுவல் லவ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மியூச்சுவல், ரெண்டு சைடு ரொம்ப மியூச்சுவல், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நீங்கள் பேசினாலும் பேசலைனாலும் ரொம்ப அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க இன்கேஸ் சம்டைம்ஸ் டவுனாக உள்ள ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ சில விஷயங்கள் ஃபீல் பண்ணுறாங்க, லோன்லி ஃபீல் பண்ணுறாங்கன்ற விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இல்லை இவங்க ஏதோ வெளியில் அந்த கொஞ்சம் பூசி இது பண்ணி கொஞ்சம் அப்படி பண்ணுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்ப லோன்லியாக இருக்கிறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த விஷயங்களை. நீங்கள் அந்த விஷயத்தை வந்துட்டு ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த லோன்லினஸை போயிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு இந்த பர்சன் வந்து ஒத்துழைக்காத மாதிரி இருக்கும், விலகி போகிற மாதிரி இருக்கும், உங்களை வந்து நெருங்க விடாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களை லைக் பண்ணுறாங்க. சில பயம், சில விஷயங்கள் இருக்குது. யாருக்குன்னா டவுட் இருந்ததுன்னா அதிகமாக நைட் டைமில் உங்களை பற்றி யோசிக்கிறதா இருக்கும் இந்த பர்சன். நைட்டில் உங்களுக்கும் சம்டைம்ஸ் ட்ரீம்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த பர்சனை. இன்கேஸ் நீங்கள் பார்க்காதவங்க வந்துட்டு ட்ரீமில் சம்டைம்ஸ்
ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட நெருங்குற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் பர்சன் யாருன்னே தெரியாது, நீங்கள் மீட் பண்ணலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நெருங்குற மாதிரி, நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சன் உங்ககிட்ட சீக்கிரத்தில் அப்ரோச் பண்ண போகிறாங்க, சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் உங்கள் சோல்மேட்டை பார்க்க போகிறீங்க, ட்வின் ஃப்ளேம் பார்க்க போகிறீங்கன்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ள தானாகவே இருக்கும். மீட் பண்ணாதவங்களுக்கு மீட் பண்ணவங்க வந்துட்டு ட்ரீம்ஸில் பார்ப்பீங்க. நீங்கள் வந்துட்டு சட்டன் நைட்டில் எழுந்து உட்காந்துருவீங்க. உடனே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் எதில் உங்கள் பர்சன் நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்களோ அதில் போய்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்ற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுறதா இருக்கலாம். ஏன் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்துச்சு, ஏதோ சம்திங் அவங்க சைடு நடந்திருக்கு, அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, ரொம்ப டவுன் ஃபீல் பண்ணுறாங்க, ஏதோ கவலை இருக்குது, இல்லை அவங்க ஆங்கிரியாக அவங்க கோவத்தில் இருக்காங்கன்னா அந்த விஷயமும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். எதனால் நமக்கு ஆச்சு, இது உண்மையாக இல்லையா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் செக் பண்ணுறதா இருக்கலாம். அவங்க ப்ரொஃபைலில் போய்ட்டு ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, இல்லை அவங்க முடிச்சிட்டு இருக்கிறாங்களா தூங்காமல் அதனால் நமக்கு இப்படி ஒரு ஃபீல் ஆச்சான்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக இன்ட்யூஷன்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது. ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன். நைட்டில் கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. பகலில் நீங்கள் அந்த வேலை மற்ற விஷயங்களில் அப்படி இப்படி நீங்கள் ஓடி ஓடி நீங்கள் சில ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டைம் நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம் உங்கள் பார்ட்னர் பற்றி சில பேர். ஆனால் சில பேர் 24 ஹவர்ஸ் எப்போ இருந்தாலும் டே ஆர் நைட் உங்கள் பார்ட்னர் பற்றின அந்த கனெக்ஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு அந்த அவரோட ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஒரு பிஸி ஒர்க்கில் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க ஒர்க்கில் இருந்தாலும் சரி, உங்களை பற்றி யோசிப்பாங்க, நீங்கள் அவங்கள பற்றி யோசிப்பீங்க. ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸம், ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பார்ட்னர் உங்கள் பார்ட்னர். நான் லுக் வைஸில் சொல்ல, நார்மலி சொல்கிறேன். சில பேர் லுக் வைஸில் இருக்கலாம், சில பேர் வந்துட்டு அந்த அந்த மனசு ரொம்ப ரொம்ப ஒரு பியூர், ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல். அந்த சோல் ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு பர்சன் உங்கள் பர்சன். அந்த விஷயம்தான் உங்களை அட்ராக்ட் பண்ணதாக இருக்கும் உங்கள் பர்சன் கிட்ட உங்களுக்கு. நிறைய பேர் அவங்களுடைய கண் எனக்கு தெரியுது, அவங்க கண் அட்ராக்ட் ஆகிருப்பீங்க. அவங்க பார்க்குற விதம், அவங்களுடைய கண்ணில் அந்த விஷயம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் அவங்களோட அந்த ஒரு ஏதோ சில விஷயம் அவங்கக்கிட்ட ஒரு ஆரா அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். மேபி அவங்களுடைய ஆரா வந்துட்டு ஒரு கோல்டு கலர், இல்லை ஒரு பிங்க், அந்த மாதிரி எதுனா ரெட், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு பேஷன் அவங்களுக்குள்ள உங்களுக்கு பிடிச்சது, ஏதோ ஒரு பேஷன் உங்களுக்கு பிடிச்சது. லியோவாக இருக்கலாம் பார்க்குறவங்கள சில பேர், நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். லியோ எனர்ஜி. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 2 பேரோட கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங். இன்ட்யூஷன், அந்த டெலிபதி, என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ராங். அது சொல்லுவாங்கல்லே, அந்த எத்தனை பொருத்தம், அந்த பொருத்தம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே அந்த பாக்ஸ் ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு பொருத்தம் இருக்குது உங்களுக்கு 2 பேருக்குமே. மனசளவில் ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு அட்ராக்ஷன். ஒரு 2 பேருமே அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஒரு அழகான ஒரு 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 என்ன சொல்கிற ஒரு கப்புள்ஸ். நீங்கள் 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கூட நீங்கள் 2 பேரும் வெளியில் போகும்போது நிறைய பேர் நார்மலாகவே உங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். திரும்பி நீங்கள் அந்த ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட் போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதில் வந்து அந்த ஸ்பாட்லைட் சொல்லுவாங்களே, அதில் நீங்கள் 2 பேர் தான் தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு பவர்ஃபுல் கப்புள்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி 2 பேருமே தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போது நினச்சிட்ருக்கீங்க யாருன்னா ஒரு பர்சனை பற்றி எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க உங்கள் பார்ட்னரை, கண்டிப்பாக அந்த பர்சன் கூட உங்களுடைய ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க போகுது, ரொம்ப ஹாப்பியான லைஃப்பாக இருக்க போகுது. கொஞ்ச நாள் நீங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு 2 பேர் சேர்ந்து சில விஷயங்கள் இருக்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் கடவுள் சில டைமிங் வச்சுருக்காங்க, டிவைன் டைமிங். கண்டிப்பாக அந்த டைம் வரும்போது 2 பேருமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பவர் கப்புளாக, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்புள்ஸாக 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. எந்த ஒளிவு மறைவுமே இருக்காது உங்களுக்குள்ள. உங்கள் பார்ட்னர் வந்து ஒரு எப்போவுமே வந்துட்டு எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு மறைச்சி வைக்க மாட்டாங்க. எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்ககிட்ட
எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாதிரியான பர்சன். மேபி சில பேருக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையோ பொண்ணோ அவங்க கூட உங்களுக்கு ஒரு ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மீட் பண்ணலை, அவங்களுக்கு சொல்கிறேன் நான், மீட் பண்ணாதவங்களுக்காக. நீங்கள் மீட் பண்ண அவங்க வீட்டில் இப்போது பார்த்துட்ருக்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க, இது ஒர்க் ஆகுமா இல்லையா வீட்டில் பார்க்குற பர்சன். இன்கேஸ் நான் சொல்கிறது சில பேருக்காக, சரியா? இன்கேஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை மீட் பண்ணலை, உங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் பார்க்குறீங்க யார் செட் ஆகுறாங்க, என்ன மாதிரியான ப்ரொஃபைல் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா மற்றவங்கள விட நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டதை விட உங்களை அதிகமாக புரிஞ்சிக்கக்கூடிய பர்சனாக தான் உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். இந்த பைல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப மெச்சூர்ட், ரொம்ப அழகான பர்சன், மனசளவிலையும் மேலோட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப அழகான பர்சன், மேல் ஆர் ஃபீமேல். சில பேர் மீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சில பேர் வந்துட்டு மீட் பண்ணலை. மேபி மீட் பண்ணவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க இந்த பைலில். மீட் பண்ணாதவங்க ரொம்ப குறைவாக தான் தெரியுறாங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் ட்ரெஸ் போட்டு தான் இருக்குது. யாருன்னா வந்துட்டு இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியஸ்ட், ஒரு நல்ல ஃபேமிலி, குழந்தை குட்டியோட ஒரு நல்ல ஃபேமிலி கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் நீங்கள் வாழ்வீங்க. இது பார்க்கும்போது சில பேர் வந்து அப்ராடில் இருக்கலாம். இந்த பைல் செலக்ட் பண்ணவங்க அப்ராடில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில். சீக்கிரமாக உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக மேரேஜுன்றது கண்டிப்பாக இருக்குது. சில பேர் நீங்கள் மேரேஜ் இல்லாமல் ஜஸ்ட் அது என்ன சொல்லுவாங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் கூட நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இல்லை சில மெசேஜஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இல்லை, அது வேறு யாருக்காவது இருக்கும். அதனால் அந்த ஒரு ப்ராட் மைண்டோட எந்த ரீடிங் இருந்தாலும் பாருங்கள், சரியா? ஃப்ரீ மைண்டோட பாருங்கள். கண்டிப்பாக இந்த பைல் போகிறதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி தான், சந்தோஷம் தான் நிறைய தெரியுது. உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து வரக்கூடிய பர்சன். யார்கிட்டையுமே சொல்லாத விஷயங்களை உங்ககிட்ட அந்த சீக்ரெட்ஸ் சொல்லுவாங்க. நிறைய அவரை பற்றின சீக்ரெட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அவர் சீக்ரெட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணால் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க, சில விஷயங்கள் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான பர்சன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். அடுத்த ஃபைல் செலக்ட் பண்ணவங்களுக்கு போகலாம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஃபைலும் பார்க்கலாம், அதில் உங்களுக்கு எதனா மெசேஜஸ் இருக்கலாம். ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சு என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் ஷேர் பண்ணுங்கள் அந்த சேனல். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ஹலோ, வணக்கம். செகண்ட் பைல் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ். இன்கேஸ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பார்ட்னர் பற்றி, உங்களுடைய லைஃப் பற்றி பார்ப்போம். என்னென்ன தெரியுதோ அந்த மெசேஜஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பைல் 1 பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பைல் 1ம் பார்க்கலாம். அதில் ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜஸாக இருக்கலாம். ஓகே, பைல் 1 முடிஞ்சது. இப்போ பைல் 2 செலக்ட் பண்ணவங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறீங்களோ, நான் மாற்றி பைல் செலக்ட் பண்ணிட்டேனோ, நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கலாம், நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கன்ஃபியூஸ்ட் மைண்டோடு நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. கன்ஃபியூஷனோடு இருக்கீங்கன்னா பாஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், இப்போ தான் பார்க்கணுன்னு இல்லை. நீங்கள் ரிலாக்ஸ் மைண்டில் எப்படி இருக்கீங்களோ அப்போ இந்த பைல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பைல் 1 பைல் 2 பார்க்கணுமான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, 10-10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த பைல் செலக்ட் பண்ணவங்க அடிக்கடி நீங்கள் 10-10 நம்பர், ஏஞ்சல் நம்பர் அதிகம் பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் அதிகமாக வாக் பண்ணுறவங்க,
ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய பர்சன். மேபி ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ட்ரைனராக இருக்கலாம், இல்லை ஜிம் போகிற பர்சன் அதிகமாக இருக்கலாம். யோகா ஹெல்த் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக அவங்க கேர் எடுத்து பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். பியூட்டி அழகுன்றது ரொம்ப அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு அவங்க ஸ்கின் கேர் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஹெல்த் சம்மந்தமாக இருக்கட்டும், அவங்களுடைய உடம்பு மெயின்டைன் பண்ணுறது இருக்கட்டும். மேல் ஆர் ஃபீமேல், சரியா, எப்படி ரெசனேட் ஆகுது? நான் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஜென்ரலாக தான் சொல்லிகிட்ருக்கேன். அந்த எனர்ஜி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜஸ்னால் எடுத்துக்கோ, ஓகே? இல்லைன்னா வேறு யாருக்காவது இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க, ஓகேவா? காம் மைண்டோட இருங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க. அதிகமாக வாக் பண்ணுறவங்க, அந்த மாதிரி நேச்சரை விரும்பக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக நேச்சர் விரும்புவாங்க. இருக்கிற இடம்லாம் நிறைய பிளான்ஸ் இருக்கணும், பிளான்ஸ் அட்ராக்ட் ஆகிற பர்சனாக இருப்பாங்க. சில பேருக்கு அந்த ஒரு நர்சரியில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருப்பாங்க, இல்லை நர்சரி ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்கும், பிளான்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயங்களில். மேபி டாக்டராக இருக்கலாம், பார்க்குறவங்க பார்ட்னர் டாக்டராக இருக்கலாம், நர்ஸ் இருக்கலாம், நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், கவுன்சிலிங் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ஜாப் அவங்க கவுன்சிலிங் இருக்கும். சிங்கராக இருக்கலாம், பாட்டு பாடுறதுல அதிக ஆர்வம் இருக்கக்கூடியதாக இருக்கும். டான்ஸிங்கு, மாடலிங் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அதிகமாக மாடலிங் மாதிரி, மேபி அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கலாம், மாடல் மாதிரி இருக்கும். அவங்க எடுக்கிற ஒவ்வொரு செல்ஃபிஸாக இருக்கட்டும், ஃபோட்டோஸ் இருக்கட்டும், ஒரு மாடல் மாதிரியான ஒரு லுக் ஒரு க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கலாம். அவங்களுடைய பேசுகிற விதம், அவங்க எப்படி அவங்க ப்ரெசென்ட் அந்த விதம் எல்லாமே ஒரு மாடல் மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ரொம்ப ஒரு அழகாக பேசுகிறதா இருக்கலாம். இங்கிலீஷாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பேசுகிறதா இருக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல். ரஷ்யன் வருது எனக்கு. ரஷ்யன் உங்களுக்கு எந்த விதத்தில் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் தெரியல. ரஷ்யன் ஜெர்மனி, ரஷ்யன் ஜெர்மனி, ஓகே. துபாய், உங்கள் பார்ட்னர் மேபி வெளியூரில் இருக்கிறதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பைலையும் இந்த மாதிரி வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், ஏதோ ஒரு அப்ராட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வருது, அப்ராட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வருது. மேபி சில பேர் உங்களுடைய பார்ட்னர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதா இருக்கலாம். வேறு என்ன, சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ரஷ்யா, ஜெர்மனி அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதா இருக்கலாம். மேபி சில பேர் வந்து வில்லேஜில் இருக்கிறதா இருக்கலாம். உங்கள் பார்ட்னர் உங்களுடைய ஊர் விட்டு வேறு இடத்துல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுடைய பார்ட்னர் வில்லேஜ் சைடில் ஏதாவது அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கிற பர்சனாக இருக்கலாம். TY சிக்னிஃபிகண்ட்டாக டி வருது இல்லையா, TY சிக்னிஃபிகண்ட், N சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், I சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், R சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், S சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், W A சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், க்ரீன் கலர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, மெசேஜஸ் உங்களுக்கான மெசேஜஸ் எடுத்துக்கலாம். நான் லைக் ஃபைல் 1ல சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிற எதனா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் சொல்கிற சில விஷயங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குன்னு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, மெசேஜ் உங்களுக்கு இருக்கலாம் இதில், சரியா? அந்த மாதிரி சொல்கிறதுனால சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட் மேட்ச் ஆகலாம் அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள். இன்னும் அவங்களுக்கு சில டீப்பான மெசேஜஸ்ன்றது மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம், ஓகே. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் இருக்கலாம். உங்களுக்கு தோணுது இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ்னால் இது உங்களுக்கான மெசேஜ். மேபி நீங்களும் உங்கள் பார்ட்னர் வந்து ரொம்ப அதிகமாக, மேபி உங்கள் பார்ட்னர் அதிகம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். உங்களை மீட் பண்ணுறதுல பேசுகிறதுல அதிகம் டைம் எடுத்துக்கிறதா இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னரை மீட் பண்ணியிருக்கவங்க, மீட் பண்ணாதவங்க வந்துட்டு சில பேர் மீட் பண்ணலை, அதிகமாக மீட் பண்ணாத மாதிரி இருக்குது. சில பேர் மீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இவங்க தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம், சோல்மேட், இவங்க கூட உங்களுக்கு ஏதோ சம் கனெக்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா
நீங்களும் அதிகம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அவங்களும் அதிகம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஒரு 2 பேர் சேர்ந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுல அதிகம் டைம் எடுத்துக்கிறீங்க சில பேர். உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி 2 பேரில் யாரோ சில பேர் எடுத்துக்கிறீங்க, நீங்களும் கண்டிப்பாக எடுத்துக்கிறீங்க டைம். உங்களோட நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் பிளான் பற்றி டைம் இல்லை, அதிகம் ஒர்க்கில் உங்கள் டைம் அதிகம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயப்படுற மாதிரியும் இருக்குது. சில பேர் உங்களுடைய ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுற மாதிரி இருக்குது. அவங்களும் அந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்கலாம் உங்கள் பார்ட்னர். சில பேர் மேபி ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், சில பேர் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஜாஸ்மின் ஃப்ளார் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஜாஸ்மின் அதிகம் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம் உங்களுடைய பார்ட்னர், மேல் ஆர் ஃபீமேல். ஸ்பிரிச்சுவல், ரொம்ப கோயில் போகிறது, அதிகம் தெய்வ பக்தி இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ரொம்ப அமைதியான பர்சனாக இருப்பாங்க. அதிகமாக சாரி லைக் பண்ணுவாங்க, சாரி வியர் பண்ணுறது லைக் பண்ணுவாங்க. அவங்க நார்மல் ஒரு சாரி வியர் பண்ணிட்டு வந்தால் கூட டிஃப்ரெண்ட் லுக் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரிவாங்க. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ், ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டோம், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாலுமே அவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரிவாங்க. டிஃப்ரெண்ட், அந்த யூனிக்னஸ்ன்றது இருக்கும். ஒரு என்ன ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டி, சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள சேஞ்ச் ஆகுறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி லுக்கில் இருப்பாங்க. சாரி கட்டினா டிஃப்ரெண்ட் லுக், மாடர்ன் ட்ரெஸ் பண்ணால் டிஃப்ரெண்ட் லுக், அந்த மாதிரி தெரிவாங்க. மேல் இருந்தாங்கன்னா அவங்க அதிகமாக வந்து ஜீன்ஸ், டிஷர்ட் அவங்க லைக் பண்ணுறதா இருக்கும். ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப வந்துட்டு இதுவாக ட்ரெஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது. எப்போவுமே ஒரு சிம்பிள் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு நார்மல் டிஷர்ட் அந்த மாதிரி நார்மலாக பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்கும். அதுலேயும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரிவாங்க, மற்றவங்கள மாதிரி இல்லாமல். சம்டைம்ஸ் எந்த அக்கேஷனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்றது அவங்களுக்கு அதிகமாக அந்த விஷயங்கள் தெரிஞ்ச பர்சனாக இருப்பாங்க. எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் சம்டைம்ஸ் அதிகமாக ஷர்ட்ஸ் வியர் பண்ணுறதா இருக்கும். அந்த நீட்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். டாப் டு பாட்டம் ஷூஸ் அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களா இருக்கும். தன்னை அதிகம் கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன் இருப்பாங்க. பார்க்கும்போதே தெரியும், அதிகமாக அவங்க டைம் எடுத்து கேர் பண்ணுற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கும். என்ன தான் பிஸி லைஃப் இருந்தாலும் தன்னை அதிகமாக கேர் பண்ணிக்கக்கூடிய பர்சன். ஓகே, வேறு ஓகே, ஃபைனலி காட் ஃபைனலி உங்களுடைய பர்சன் வந்துட்டு நிறைய ஒரு ட்ரீம் லேண்ட்லேயே இருக்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய பர்சன். அவங்க நினைக்கிற லைஃப் அவங்க அச்சீவ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன், மேல் ஆர் ஃபீமேல். அவங்க நினைக்கிற அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க அதை அச்சீவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஒர்க் அதிகம் பண்ணுவாங்க. 10-10 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். 28-28 சிக்னிஃபிகண்ட். 28-28 இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். 28-27ன்றது உங்கள் டேட் ஆஃப் 25ன்றது உங்கள் பர்சன் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கலாம். ஏதாவது விதத்தில் அவங்க பர்சன் மேட்ச் ஆகிறதெல்லாம் அந்த விஷயம். உங்கள் பர்சன் வந்து அதிகமாக ஃபேண்டசி மூவிஸ் விரும்பக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஃபேண்டசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூவிஸ், நாவல்ஸ், புக்ஸ் படிக்கிற பர்சனாக இருக்கலாம் அதிகமாக. லைட் பிங்க் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளாராக இருக்கலாம், கலராக இருக்கலாம். லைட் பிங்க்ன்றது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன். மேல் ஆர் ஃபீமேல் ரொம்ப அட்ராக்டிவ், அதிகமான ஒரு அழகு, அவங்க பேசுகிறதுல எல்லாத்துலேயும் ஒரு அழகு இருக்கும். அவங்க நினச்ச அந்த ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு ஸ்டேஜ் அவங்க கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கு அவங்க வந்துட்டு எப்பவுமே அவங்க நினச்ச விஷயம் அச்சீவ் பண்ணணும்னு அதோட ஸ்டாப் ஆக மாட்டாங்க. அதுக்கு மேலே அடுத்தது என்ன இருக்குது அந்த விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சன் எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் ஹையாகவே யோசிக்கக்கூடிய பர்சன், அடுத்த லெவல் யோசிக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரீம்ஸ் கோல்ஸ் அதிகம் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. எப்போவுமே அழகாக வச்சுப்பாங்க தன்னை. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், ரொம்ப அட்ராக்டிவ் பர்சன் அவங்க, ரொம்ப அழகாக வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து மேபி அவங்க ஃபீமேலாக இருந்தால் அவங்க ஒரு காடஸ் ஏஞ்சல் அந்த மாதிரி நீங்கள் அவங்கள பார்க்குறதா இருக்கலாம். இல்லை அந்த பர்சன் மேலாக இருந்துச்சுன்னா இருந்தாங்கன்னா மேல் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் ஒரு அதான் சொன்னலையா மாடல் மாதிரி நீங்கள் கனவு பார்த்து நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி அதிகமாக ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் எனக்கு எங்கே தெரியுது. ட்வின் ஃப்ளேம் அந்த மாதிரி நீங்கள் அவங்கள பார்க்குறதா இருக்கும். அவங்க பார்க்கும் போதெல்லாம் ஒரு உங்களையே அறியாமல் நீங்கள் ஸ்மைல் பண்ணுறதா இருக்கலாம். அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ பார்த்தாலும் சரி, எங்கேயாவது அவங்க நேரில் பார்த்தாலும் சரி, ஒரு ஸ்மைல் உங்களை அறியாமல் வரதா இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதை நோட் பண்ணி உங்களை வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுறதா இருக்கலாம். எப்போவுமே அவங்கள பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் ஏன் இருக்குன்ற மாதிரி. இந்த விஷயம் சொல்லலாமான்னு தெரில. யூடியூப்பில் உங்கள் 2 பேரோட ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி சொல்கிறது, சலிக்க மாட்டீங்க 2 பேருமே. சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சலிக்கவே மாட்டீங்க. டெய்லி ஒரு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பேர் அந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். புதுசாக மீட் பண்ணுறீங்க, புதுசாக பார்த்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ரொமான்ஸ் பண்ணுறீங்க. அந்த ரொமான்ஸ்ன்றது வந்துட்டு நான் புரிஞ்சுப்பீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் வச்சு குறையாது. அந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க 2 பேருமே. பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் புரிஞ்சிக்கிற விதத்தில் இருந்தாலும் சரி, அந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து 2 பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி ஒரு பர்சன்ஸாக இருப்பீங்க. இன்னும் அதிகமாக வளருமே தவிர உங்களுடைய அந்த விஷயத்தில் சில விஷயங்கள் லவ் ரொமான்ஸ் எல்லாமே வந்துட்டு மற்றவங்க உங்களை பார்த்து ஜெலஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ஜெலசி உங்களை சுற்றி இருக்கும். எப்போவுமே இப்படி இவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ். நீங்கள் 2 பேருமே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் சொல்லிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக தான் இந்த கனெக்ஷன் இருப்பீங்க. பார்க்குறவங்க இன்கேஸ் மீட் பண்ணாதும் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னரை நீங்கள் சீக்கிரம் மீட் பண்ணுவீங்க. 2 பேருமே ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காரும் போதோ தனியாக பேசும்போதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. இந்த உலகத்தில் கிடையாது, நீங்கள் வேறு உலகத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்கள் 2 பேருக்குமே. ரொமான்ஸ் குறையாது. ஓகே, லைக் மூவி காட்டுவாங்கள்ல, மூவியில் காட்டுறதுலாம் ஜஸ்ட் அந்த ஒரு இதுவாக. ஆனால் நீங்கள் உங்களை 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷனும் ரொமான்ஸும் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் இவங்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க பர்சனாக கூட இருக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களுக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிறது தான். இந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மேலே உங்களுக்கு லவ் இருக்குது. ரொம்பவே ஒரு அழகான லவ், ரொம்ப ரொம்ப அழகான பார்ட்னர்ஸ். ஃபர்ஸ்ட் பைலும் சரி, இந்த பைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பைலும் சரி, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லவ். நிறைய பேர் ஜெலஸ் ஆவாங்க உங்களை பார்த்து ஆஃப்டர் மேரேஜ். இப்போ கூட நீங்கள் இன்கேஸ் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் எங்கன்னா வெளில போகிறீங்க, இல்லை ஏதோ காஃபி ஷாப் போகிறீங்க, ஏதோ சில மூவி போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க எங்கன்னா ஒரு இடத்துலனா,
நீங்கள் 2 பேர் தனியாக நின்று பேசும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கூட சில பேர் ஜெலஸ் ஆகிறதா இருக்கலாம், ஆஃபீஸில் ஜெலஸ் ஆகிறதா இருக்கலாம். ஏதோ பார்த்து பார்த்து செதுக்கி வச்சதுன்ற மாதிரி எனக்கு கேட்குது. மேபி நீங்கள் அப்படி யோசிக்கிறதா இருக்கலாம் உங்கள் பார்ட்னரை பார்த்து, இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை பார்த்து யோசிக்கிறதா இருக்கலாம். பார்த்து செதுக்கி வச்சது அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு, அந்த மாதிரியான ஒரு அழகு. அந்த சில ஸ்டாச்சுஸ் பார்க்கும்போது தெரியுமில்ல, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய பர்சன், அந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் உங்கள் பார்ட்னர், இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை பார்க்குறதா இருக்கலாம். ரொம்ப சீரியஸாக காட்டிப்பாங்க தன்னை, ரொம்ப சீரியஸ் இருக்கிற மாதிரி, ஒர்க் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி காட்டிப்பாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட், ரொம்ப ஒரு ரொமான்டிக்கல் பர்சன் இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் வெளியில் அந்த மற்றவங்க பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான பர்சனாக தெரிவாங்க, பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் உங்கள் பார்ட்னர் ஒரு ஒரு லீடர் மாதிரி, ஒரு மேனேஜர், ஒரு ஹை லெவல் ஒரு ஜாபாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க உங்கள் ஜாப், உங்கள் பார்ட்னர். ஆனால் உங்ககிட்ட மட்டும் ஒரு குழந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. வேறு ஒரு ஃபைனல் மெசேஜ் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் உங்கள் பார்ட்னர் பற்றி தெரியுதான்னு, இல்லை உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கா? இது யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்ணில் காட்டின பர்சனாக இருக்கலாம். ஆஃப்டர் ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம், இல்லை ஏதோ சில சிச்சுவேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம், நீங்கள் சில பேர் வந்துட்டு நீங்கள் ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வேணும், லைஃப் லாங் கூட வர மாதிரி, எப்போவுமே உங்களை புரிஞ்சுக்கிட்ட பர்சன் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்த பர்சனாக இருக்கலாம். ஆனால் எவ்வளோதான் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் சைட் லவ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி லவ், அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் உங்களுக்குள்ளே வந்ததாக இருக்கலாம். இல்லை உங்கள் பார்ட்னர் உங்களை பார்த்தோன்னே அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க உங்களை பார்த்த உடனே. லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் உங்களை பார்த்த உடனே அவங்க வந்துட்டு இந்த உலகத்தில் இல்லை, தான் வந்து வேறு ஒரு உலகத்தில் இந்த ஒரு தேவதையை பார்க்குறேன், இல்லை ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க நினச்ச மாதிரியான ஒரு ஒரு ஹேண்ட்ஸம் ஒரு பர்சனை பார்க்குறேன், அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவங்க. கண்டிப்பாக இந்த லவ்ன்றது கண்டிப்பாக கடவுள், டிவைன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. நிறைய பேர் மேபி உங்களுக்கு வந்துட்டு லவ் ஃபெயிலியர் இருக்கும், சம்டைம்ஸ் உங்களை ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்கள் கூட இருக்கக்கூடிய பர்சன், டிவைன் உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்காக காட்டிய பர்சன், லைஃப் லாங் உங்கள் கூட இருக்கக்கூடிய பர்சன், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு ஃபேமிலியாக நினைக்கக்கூடிய பர்சன் இந்த பர்சன் தான். வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒரே கார்டனாக தான் இருக்குது, கார்டன். அவங்கள பார்த்த உடனே ஒரே கார்டன் மனசுக்குள்ளே, ஒரே அந்த இது ஒரு கார்டனாக தான் இருக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் சில விஷயங்கள் ஃபர்ஸ்டில் ஏதோ ஒரு மின்னல் வந்து தாக்கி 2 பேருக்குள்ளேயுமே அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி. அந்த மாதிரியான ஒரு ஒரு மூவி டைப் ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் உங்களுக்கு ரியல் லைஃப்பில். நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு பர்சன் நீங்கள் மீட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி. ஆனால் இந்த பர்சன் பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அந்த மின்னல்
வந்துட்டு 2 பேர் கண்லேயும் தான் வந்து அப்படியே தாக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரே கார்டனாக அப்படியே ஃப்ளவர்ஸ் பூத்துச்சு, டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் பூத்த மாதிரி. அவங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கும், ஆனால் அவங்க காட்டிக்காமல் இருந்திருப்பாங்க. இன்னும் என்ன சொல்ல, நான் நிறைய விஷயங்கள் இன்னும் என்ன சொல்ல, நிறைய சொல்லிட்டேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த பர்சன் இப்படி பிஹேவ் பண்ணுறதுனால நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இல்லை, இது லாங் போகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ரொம்ப வயசாயிட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி பார்க்குற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும். ரொம்ப ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷனோட, ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக டிவைன் உங்களுக்காக ஒரு பர்சன் என்ன சொல்கிற ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்சனை பார்ப்பீங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.